ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட குவாலிட்டி அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டிக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 3 ஃப்ரூட் வந்து பார்த்தோம். அதில் வந்து நான் வாழைப்பழம், பனானா டெய்லி ஒன்று எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலே வாழைப்பழம் ரொம்ப நல்லது. மென், விமன், கிட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. வாழைப்பழம் டெய்லி எடுத்துக்கிறது உங்களோட ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேர் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிச்சு. அதாவது பிசிஓஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இல்லை ஏற்கனவே சுகர் ப்ராப்ளம் இருக்குது, அப்போ நான் வாழைப்பழம் எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டு, ரொம்ப கரெக்டு. ஏன்னா ஃப்ரூட்டாக இருந்தாலும் அதுவும் சுகர் தான். அதையும் நம்ம பாடி வந்து இப்போ நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதையுமே உங்கள் பாடி வந்து சுகர் சாப்பிட்ட மாதிரி, சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி எடுத்துகிட்டு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அந்த பிசிஓ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் இனிப்பு இருக்கக்கூடிய உணவுகள், அதிக கார்ப் இருக்கக்கூடியதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ இந்த வாழைப்பழம் எடுக்கலாமா வேணாமான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரூட் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகரும் மற்ற சுகருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃப்ரூட்ஸ் மூலமாக எடுக்கும்போது ஃப்ரூட்டில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, நிறைய நார் சத்து இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எம்டியாக எடுக்கக்கூடிய, அதாவது எம்டி மீன்ஸ் இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு பஃப் சாப்பிட்றீங்க, அதிலேருந்து நம்ம உடம்புல வரக்கூடிய சுகருக்கும் ஒரு சாக்லேட் மூலமாக வரக்கூடிய சுகருக்கும் பனானாக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதில் ஃபைபர் இருக்குது. ஸோ அது வந்து உடனே ரொம்ப பெருசாக ஸ்பைக் ஆகாது. அது ஒரு பாயிண்ட். கூடவே இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ காலையில் நீங்கள் வந்து ஒரு 3 இட்லி சாம்பார் அது கூட நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றீங்கன்னா அது பிசிஓடிக்கு பிரச்சனை. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. சுகர் இருக்கவங்களும் சாப்பிடக்கூடாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ட், பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இட்லிலையும் கார்ப் இருக்குது. அதையும் உங்கள் உடம்பு வந்து அந்த கார்பையுமே சுகராக தான் கன்சிடர் பண்ணும். பனானாவே சுகராக கன்சிடர் பண்ணி இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகும். ஸோ அது வந்து பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. அப்போ பனானாவை எப்போ தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா நீங்கள் எடுக்கும்போது அது கூடவே மற்ற கார்ப் எதுவும் பெருசாக எடுத்துருக்கக்கூடாது, நிறைய எடுத்துருக்கக்கூடாது. அப்போ வெறும் பனானாவை சாப்பிட்டாலும் ஸ்பைக் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, அது கூடவே ப்ரோட்டீன் இல்லை ஹெல்தி நட்ஸ் வந்து சாப்பிட்ணும். ஸோ காலையில் இப்போ நீங்கள் பனானா சாப்பிட்றீங்க, இல்லைனா ஈவினிங் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க வாழைப்பழம், அப்போ நீங்கள் அது கூடவே என்ன பண்ணணும்னா நட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்கு, அந்த மாதிரி ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்களா, ப்ரோட்டீனு நிறைய பயிர் வகைகள், சுண்டல், பச்சைப்பயிறு, வெள்ளை சுண்டல், காராமணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர், சோயாபீன், சோயா சங்க்ஸு, அது சிக்கன், எக்கு, மட்டன் சூப்பு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள். டோஃபு, இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொன்னது அதுதான் மேக்ஸிமம். எக்கு மெயினானது, ப்ரோட்டீன் சோர்ஸ் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அது போக அந்த மற்ற சொன்னது, இந்த மாதிரி ஏதாவது உணவுகள் கூட நீங்கள் வந்து பிசிஓடி, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கவங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எக்கு க்ரோத் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் வாழைப்பழம் ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் ஏதாவது ஒரு வேக வச்ச சுண்டல் ப்ளஸ் ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் ஈவினிங் அதை ஸ்நாக்காக எடுக்கிறேன், ஈவினிங் எனக்கு பசிக்குது, நான் டீ காஃபி எடுக்க மாட்டேன் அப்படின்னும்போது ஈவினிங் வந்து மிக்ஸ்டு சீடு, அதாவது நீங்கள் ஊற வச்சு ஃப்ளாக்ஸு, பம்கின் அந்த மாதிரி சீடு, இல்லைனா ஒரு 5 பாதாம், 2-3 வால்நட், இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒரு பனானா சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைக் ஆகாது சுகர், அதில் சுகர் இருந்தாலுமே. மற்றபடி நான் சொன்ன மாதிரி ரைஸு சாப்பிட்டுட்டு, தோசை சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நீங்கள் பனானா சாப்பிடக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, நைட்டில் சாப்பிடாதீங்க வாழைப்பழம், ஈவினிங்குள்ளே சாப்பிடுங்க. இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப பழுத்த வாழைப்பழம் சாப்பிடாதீங்க. ரொம்ப பழுத்து கனிஞ்சு ஒரு மாதிரி லைட்டாக கருப்பாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும், ஆனால் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பழுத்துக்குன்னே ஒரு டேஸ்ட் இனிப்பு இருக்கும். அது சாப்பிடாம முக்கால் பழுத்து இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கரெக்டான அளவு பழுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோன்னா நம்ம ரொம்ப பழுத்ததும் வாங்க மாட்டோம், ரொம்ப காயும் வாங்க மாட்டோம். வச்சு ஒரு 2 நாள் சாப்பிட்ற மாதிரி வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்க பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம். அதில் வந்து இனிப்பு கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அது உங்கள் சுகரை ஸ்பைக் பண்ண விடாது. பிசிஓஎஸ்க்கு பிரச்சனை வராது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுக்கு. உண்மை தான், நானுமே அப்படி தான் எடுத்துக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்குமே பிசிஓ இருக்குது. நான் வந்து கொஞ்சம் பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஏதாவது பண்ணினேன்னா கூட எனக்கு பழையபடி ரொம்ப இரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ பிசிஓ இருக்கும்போது நிறைய விஷயங்கள் புரிஞ்சு தான் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் கண்மூடித்தனமாக அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ நான் போட்டதில் பனானா அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது பிசிஓ இருக்கவங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணல. பட் கமெண்ட்டில் கேட்டோன்னே தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம வாழைப்பழம்னு சொல்கிறோம்,
ஆனால் அதை நம்ம இவ்வளோ தெளிவாக சொல்லணுன்றது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா 2-3 பேர் கேட்கும்போது. ஆனால் இது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அதை வந்து உணர்ந்து தான் நம்ம அதை எடுக்கணும். ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். பிசிஓடி இருக்குன்னும் போது அறகுறையே அதை பற்றி தெரிஞ்சுக்காதீங்க. ஒரே நாள்லலாம் கற்றுக்க முடியாது. இந்த விஷயங்கள் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது, நம்ம பாடி சுகர் ஹார்மோன்ஸ் எப்படி ஒர்க்காகுன்றதை ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு ஃபுட்டு எது ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி டயட் எடுத்தோன்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது, கரெக்டாக நமக்கு இருக்குது, பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுதுன்றதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் என்னென்னா, சுகர் எடுத்துக்கக்கூடாது, பெருசாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் உடம்பை வந்து நல்லா மூவ் பண்ணணும், கொஞ்சம் நடக்கணும், டெய்லி நிறைய தண்ணி குடிக்கணும், ஹெல்தி ஃபுட்டு, ப்ரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும். ஸோ இந்த விஷயங்கள் ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.